வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4/3 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் ஒவ்வொன்றையும் சைன் மற்றும் கொசைன் ஆகியவற்றின் பெருக்கல் வடிவில் எழுதுக. நம்ம இதில் முதல் கணக்கு பார்த்தோம் இல்லையா, அங்கே எப்படி இருந்துச்சுன்னா பெருக்கல் வடிவத்தில் இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம், கூட்டல் கழித்தலாக மாற்றணும். இப்போ இங்கே கூட்டலும் கழித்தல் இருக்குது, அதை என்ன மாற்றணும், பெருக்கலாக மாற்ற போகிறோம். சரி, அந்த 4 இது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இந்த ஃபார்முலா இருக்குது. இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் சைன் 2a, சைன் ஏ ப்ளஸ் சைன் 2a. அப்போ எந்த ஃபார்முலா, சைன் சி ப்ளஸ் சைன் டி. இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்முலா முதல்ல எடுத்து எழுதி இல்லாமல் பாருங்கள் என்ன இருக்குது ஃபார்முலா. முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. என்ன இருக்குது ஃபார்முலாவில், சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலா நம்ம இது பண்ண போகிறோம். இங்கே முதல் கணக்கு பாருங்கள் என்ன இருக்குது, சைன் ஏ ப்ளஸ் சைன் 2a, சைன் 2aன்னு இருக்குது. சரியா, சைன் 2a. இப்போ பாருங்கள், சி இருக்க இடத்துக்கு ஏவை மாற்றணும், டி இருக்க இடத்துக்கு 2a மாற்றினா முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இந்த 2 அப்படியே வந்துருமா, 2 அப்படியே வந்துடும், சைன் அப்படியே வந்துடும், சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி, டிக்கு பதிலாக 2a பை 2 இன்ட்டு காஸ் எழுதியாச்சா. சிக்கு பதிலாக என்ன மாற்றணும், ஏவை மாற்றணும், மைனஸ் டிக்கு பதிலாக 2a மாற்றணும், பை 2 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா. பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல ஈக்குவல் டு 2 சைன், எந்த பிரச்சனையும் அப்படியே வந்துடும், ஏ 2a, ஒரு ஏ 2a கூட்டினா 3a பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் 2a, வேறு குறியிலையே. அப்போ கழிக்கணும், கழிச்சா என்ன வரும், 2aலேருந்து ஒரு ஏவை கழிச்சா ஒரு ஏ, பெரிய நம்பருக்குலாம் மைனஸ் ஏ பை 2. சரியா, அடுத்து பாருங்க, ஈக்குவல் டு 2 சைன் 3a பை 2 அப்படியே இருக்கட்டும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும், நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லையா. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னா என்ன தான், காஸ் டீட்டா தான். அதாவது காசில் இந்த மைனஸ் தான், மைனஸ் வராது, ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ காஸ் ஏ பை 2 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். நல்லா எழுதிடுவோமா, காஸ் ஏ பை 2. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்ன இருக்குது, காஸ் 2a காஸ் 4a. அப்போ காஸ் தான், ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது பாருங்க. அப்போ இந்த ஃபார்முலா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு, ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்கள், ரெண்டாவது இதுக்கு நம்ம ஃபார்முலா முதல்ல எழுதுவோம். ஃபார்முலா என்ன பாருங்க, காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இப்போ கணக்கு எடுத்து எழுதிடலாமா. கணக்கில் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் 2a ப்ளஸ் காஸ் 4a, காஸ் 2a ப்ளஸ் காஸ் 4a. பாருங்கள், சி இருக்க இடத்துல 2a மாற்றணும், டி இருக்க இடத்துல 4a மாற்றணும். மாற்றிக்கலாமா. இந்த 2 அப்படியே வந்துடும், காஸ் அப்படியே வந்துடும், சிக்கு பதிலாக 2a ப்ளஸ் டிக்கு பதிலாக 4a பை இந்த 2 அப்படியே வந்துடும். சரியா, அடுத்து பாருங்கள், காஸ் சிக்கு பதிலாக 2a மைனஸ் டிக்கு பதிலாக 4a பை 2. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 2 காஸ் அப்படியே வந்துடும், 2a 4a கூட்டினா 6a பை 2 இன்ட்டு காஸ் 2a மைனஸ் 4a, வேறு குறி, 4aல 2a கழிச்சா 2a, பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால என்ன வரும், மைனஸ் 2a பை 2
அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் இதை கேன்சல் பண்ணுமா, ஓ 2 2 மொய் 2 6, அப்போது 2 காஸ் 3a இதான் ஆன்சர். இந்த இடத்துல பாருங்க, இந்த ரெண்டும் கேன்சல், காஸ் ஆஃப் மைனஸ் ஏ காஸ் ஏ தான், ப்ளஸ் காஸ் ஏவா மாறிடும். இங்கே ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா தான். இந்த உள்ளே இருக்க மைனஸ் கேன்சல் ஆகிட்டு என்ன வந்துடும், வெறும் காஸ் ஏ மட்டும் வந்துடும். இதான் ரெண்டாவது இதோட ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா பாருங்க. மூணாவது இது பாருங்க, சைன் 6 டீட்டா மைனஸ் சைன் 2 டீட்டா, சைனு மைனஸில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு, எழுதிருமா ஃபார்முலாவை பாருங்க. மூணாவது இதுக்கு ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன் பாருங்க. மூணாவது இதுக்கு ஃபார்முலா சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு, ஃபார்முலா பாருங்க, 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2, 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 பெருக்கல்ல என்ன இருக்கு, இன்டூ சைன் சி மைனஸ் டி பை 2 இன்டூ சைன் சி மைனஸ் டி பை 2. சரியா, கணக்கு எடுத்து எழுதுங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் 6 டீட்டா மைனஸ் சைன் 2 டீட்டா, எழுதிடுவோமா, சைன் 6 டீட்டா மைனஸ் சைன் 2 டீட்டா. பாருங்க, சிக்கு பதிலாக 6 டீட்டா, டிக்கு பதிலாக 2 டீட்டா, அப்படியே பிரதிடுங்க. 2 காஸ் சி, சிக்கு பதிலாக 6 டீட்டா ப்ளஸ் டிக்கு பதிலாக 2 டீட்டா பை 2 இன்டூ சைன் சி, சிக்கு பதிலாக 6 டீட்டா மைனஸ் டிக்கு பதிலாக 2 டீட்டா பை 2. சரியா, ஈக்குவல் டு, இந்த இடத்துல இந்த 2 காஸ் அப்படியே வந்துடும். 6 டீட்டாவை 2 டீட்டாவையும் கூட்டினோம்னா 8 டீட்டா பை 2 இன்டூ இந்த சைன் அப்படியே வந்துடும். 6 டீட்டாவில் 2 டீட்டாவை கழிச்சோம்னா 4 டீட்டா பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 4 2 8, ஓ 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு 2 காஸ் 4 டீட்டா இன்டூ சைன் 2 மட்டும் தான் மிச்சம் இருக்குது, அப்போ 2 டீட்டா. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். சரியா, இது இந்த மாதிரி இந்த பக்கம் இதை முதல்ல எழுதி இந்த பக்கம் எழுதுனா தப்பு கிடையாது. இப்போ நாலாவது பார்க்கலாமா பாருங்க. நாலாவது இது என்ன கண்டுபிடிக்கன்னு பாருங்க. நாலாவது இதில் காஸ் 2 டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, காசு ஆனால் மைனஸில் இருக்கும் பாருங்க. இந்த கடைசி ஃபார்முலா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு, ஃபார்முலா எழுதிடுமா, காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் 2, ஃபார்முலா பாருங்க, மைனஸ் 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 மைனஸ் சைன் சி மைனஸ் டி பை 2. இப்போ கணக்கு எடுத்து எழுதுங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 2 டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, காஸ் 2 டீட்டா காஸ் 2 டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. இப்போ பாருங்க, சிக்கு பதிலாக 2 டீட்டான்னு மாற்ற போகிறோம், டிக்கு பதிலாக டீட்டான்னு மாற்ற போகிறோம். மைனஸ் 2 சைன் அப்படியே வந்துருமா, சிக்கு பதிலாக என்ன மாற்ற போகிறோம், 2 டீட்டா ப்ளஸ் டிக்கு பதிலாக 1 டீட்டா, இந்த பை 2 அப்படியே வந்துடும். இன்ட்டு இந்த இடத்துல இன்ட்டு, சரியா, இது வந்து இன்ட்டு தான், இன்ட்டு சைன் இன்ட்டு என்ன வரும் பாருங்க, சைன் சி மைனஸ் டி, சியோட மதிப்பு என்ன 2 டீட்டா மைனஸ் டியோட மதிப்பு 1 டீட்டா பை 2. இப்போ பாருங்க ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு மைனஸ் 2 சைன் 2 டீட்டாவையும் 1 டீட்டாவையும் கூட்டினா 3 டீட்டா பை 2 இன்ட்டு சைன் 2 டீட்டாவில் 1 டீட்டாவை கழிச்சா டீட்டா 1 டீட்டா
பை 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பாருங்கள், எல்லாமே இங்கே மைனஸில் இருந்தது பெருக்கல்ல மாறிடுச்சு, மைனஸில் இருந்தது பெருக்கல்ல மாறிடுச்சு, இங்கே ப்ளஸில் இருந்தது பெருக்கல்ல மாறிடுச்சு, இதுவும் பாருங்கள் ப்ளஸில் இருந்து பெருக்கல் மாறிடுச்சு. எல்லாம் என்ன செஞ்சோம்? மைனஸ் ப்ளஸில் இருந்ததை நம்ம பெருக்கல்ல மாற்றிட்டோம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.